சொல்லுகிறேன் உலகத்துக்கு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் என்று வேர் பெற்று சிறப்பாடு இந்த கையில வாழ்ந்து வருகிறேன். இருந்த போதும் நம் பக்தர்களுக்கு இடுக்கங்கள் மனிதனாக பிறந்தால் துன்பம் எல்லாருக்கும் இருக்கும். உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குதாப்பா? எனக்கு எந்த கஷ்டம் கிடையாது. அஞ்சாம் தெரியாம இருக்காலும் எனக்கு மாதம் என்ன கஷ்டம் இருந்த வாதிலும் முதலில் ஆதிசக்தி உற்பணமானார். ஆதிசக்தி உற்பணமான 3 பேர்களை படைத்தாள். அரி அயன் உதிர என்ற 3 பேர்களை படைத்து படைத்தால் போதுமா? 3 மனைவிகளை படைத்தாள். கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று 3 பேரை படைத்தாள். 3 வேலையும் கொடுத்தாள். ஆமா, 3 தெய்வங்கள் இருந்தால் போதாது. 3 வேலைகளை கொடுத்தாள். பிரம்மாவுக்கு படைக்கு வேலை, அடைக்கு வேலை கொடுங்க. படி அளக்கு வேலை, படி அளக்கு வேலை கொடுங்க. நமோ நாராயணமூர்த்திக்கு அழிக்கு வேலை, அழிக்கு வேலை. இப்படிதான் வேலை செய்து வருகிறோம். ஆமாங்க. இருந்தாலும் 86 லட்சம் ஜீவவாதங்களுக்கு எல்லாம் படியளக்க கர்த்தனாக வழங்கி வருகிறோம். ஆமா ஐயா, நீதானே படி அளக்குற. ஆமா, எப்ப நஷ்டமான கஷ்டப்படி எடுத்தான் தெரியும். நீ படி அளக்குற கட்டாடி படி அளக்க கர்த்தனாக இந்த கைலங்கிரி வாசனாக வாழ்ந்து வருகிறேன். இருந்த போதிலும் இடமாகத்துக்குரியவளார் தெரியுமோ? ஆதிசக்தி. ஆதிசக்தி சக்தி இல்லை என்றால் சிவன் கிடையாது. ஆமா, சிவன் இல்லை என்றால் சக்தி கிடையாது. சிவன் சக்தி தான் உலகமே. ஆமா, இந்த உலகமே சிவன் சக்தி தான் உலகம். என்னிடத்திலே ஓடோடி வருவார்கள், வரம் பெறுவார்கள். ஆமா, வரத்தை பற்றி என்னோட உதத்துக்கு வருவார்கள். புண்ணியாயா கொடுக்க 10 கோடிகளுக்கு இல்ல ஒரு கூட்டணி ஆயா வார்த்தை கொடுத்துட்டு ஆயா அனுபவிக்கணும். ஏன்னா அரிய என்ன செய்தார்? தவம் செய்தான் நீண்ட காலம். என்ன வரம்? சாகா வரம் வேகாவுடன் போகா செல்லும். அனைத்து வரங்களை பெற்றவன் பத்மாசுரன். இடத்திலே அவன் இல்லாத வரம் இடத்தில் இருக்கிறான் என்று பரமையாக தவத்தை செய்தான். பத்மாசுரா, உனக்கு என்ன வரம் என்று கேள் தருகிறேன். என்னுடைய கரமானது அவருடைய சிரசு மீது பட்டால் சாம்பலாக வாங்க வேண்டும் என்று வரத்தை கொடு என்று சொன்னான். யார் மீது கரம் படுகிறார் சிரத்தின் மீது அவன் சாம்பலாக எரிந்து போக வேண்டும். அப்பேற்பட்ட வரத்தை பெற்றான். நீ கொடுத்துட்டியா? நானும் கொடுக்கக்கூடிய வல்லல் கொடுக்கக்கூடியவன். கொடுக்க வரங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய வல்லல். இல்லை ஒன்னாவது கொடுப்பவன் இந்த ஈசன். இல்லை ஒன்னாவது கொடுப்பவன் ஈசன். இருந்தாலும் பத்மாசுர வரத்தை பெற்றான். ஐயானே, நீ கொடுத்த வரம் மெய்யா பொய்யா என்று வாதிக்க வேண்டும் என்று என்னுடைய சிரசின் மீது அவன் கருத்தை விட ஓடோடி வருகிறான்.
வரம் போட்டு தலைமையிலே கை வைக்கிறது. இவன் எப்படி போது பத்மாசுரன் அவரை கண்மணி இவன் நானே ஓடுகிறேன், துரத்தி வருகிறேன், நானே ஓடுகிறேன். சென்றேன் ஐவேலங்காட்டியை புகுந்து என்னை காப்பாற்ற மைத்துனர் நமோ நாராயணமூர்த்தி ஓடாடி வருகிறார். நீங்க 3 பேர்த்தான வேலைக்காரங்க. மும்மூர்த்திகள்ரா. அதான் மும்மூர்த்திகள் நீங்க தானே. ஆமா. யார் படுக்கக்கூடிய ஆளு, அடக்கக்கூடியவரு, அவர் அழிக்கக்கூடியவரு. அவர் ஏன்னா அறிய பஞ்சான ஆகணும். பார்த்தார் அழகான எவ்வர்ண பெண்ணாக ஓடாடி வருகிறார். 32 லட்சம் மூர்த்தி அழகான ஒரு எவ்வர்ண பெண். அந்த மோசமான ஆள் எப்படி வரணுமோ அது வருவாங்க. பார்த்தார் மைத்துனரை காப்பாற்ற வேண்டும் என்று பத்மாசுரன் ஓடி வருகின்ற இடத்திலே அழகான எவ்வர்ண பொண்ணா காட்சியளிக்கிறார். வந்தார் பார்த்தார் அவளை ஏன் துரத்த வேண்டும்? இந்த பெண் அழகாக இருக்கிறாள், அவளை கட்டி பிடித்து ஒரு முத்தம் தந்தால் அதுவே போதும் என்று நினைத்தார். பார்த்தான் பெண்ணானவள். பெண் மோகத்தால் என்ன செய்தார்? என்ன பெண்ணே, இப்பொழுது நான் உன்னை சேர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியா? என்னை சேர வேண்டும் என்றால் என் உடல் எல்லாம் அசுத்தமாக இருக்கிறது. ஆமா உன்னுடைய உடல் அசுத்தமாக இருக்கிறது. ஆனால் நீராடி வந்தால் என்ன சேரலாம் ஆமா என்று சொன்னவுடனே என்னுடைய மைத்துனர் எங்குமே ஜலம் இல்லாமல் சென்றுவிட்டார். எங்குமே ஜலம் கிடையாது, குடிப்பதற்கு ஜலம் என்பது கிடையாது. நாட்டு மக்களா ரொம்ப அவசரப்படுவாங்களப்பா. எந்த ஜலத்துல சொல்லுகிறேன்? என்ன ஒதுருமே எந்த ஜலத்தை சொல்லுகிறேன்? எந்த ஜலத்தை சொல்லுகிறேன்? ஜலம்டா, பரிசுத்தமான ஜலம். அந்த ஜலம் சொல்ல, பரிசுத்தமான ஜலம். ஆட்டோ கூட 200 ரூபாய் கூட சரி வாகட்டம். பத்மாசுரா, ஜலம் இல்லையா? ஜலம் இல்லை என்றாலும் மாட்டு தொழில் மங்காது இருக்கும். ஆமா அங்கே மாட்டு தொழுத்துல அத தலை மீது தெளித்து வா என்று தண்ணி. ஆமா, சும்மா உடம்புல தலைமையில தேசுங்க, தலை மேல தேய்த்து வா என்று சொன்னவுடனே ஓடாடினார். மாட்டு தொழுவத்திலே தொட்டான், சிரசின் மீது வைத்தான். அவனே தாம்பலாக இருந்து போனான். ஆமா, இந்த நடந்ததை என் மைத்துனை என் இடத்துல ஓடோடி சொல்லுகிறார். மைத்துனா, இப்படிதான் நடந்தது என்று சொன்ன உடனே அவர் மீது எனக்கு ஆசை வந்துவிட்டது. எவ்வளவு பெண்ணாக இருக்கிறாள்? பெண் என்றால் மனிதனாக பிறந்தால் ஆசை இருக்கின்றார். மும்மூர்த்தி கூட ஆசை இருக்கிறார். ஆசை இல்லையா? அப்ப நான் மட்டும் ஆடவில்லையா? இடது பாகத்தில் இருக்கிறாள் சக்தி. ஆமா இருந்த போதிலும் அந்த எவ்வர்ண பெண்ணாக பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்து விட்டது. இருவரும் சேரலாம், வாருங்கள் வாருங்கள் சொன்ன உடனே வேண்டாம் இறால் விவரது மேற்கூடும் என்று சொல்லுகிறார் மைத்துனன். இருவரும் சேர்ந்தோம். ஒரு அழகான பிள்ளை பிறந்தான் மணியோடு, உத்ராட்ச மணியோடு பிறந்ததுனாலே அவனுக்கு மணிகண்டன் மணிகண்டன் என்று பெயர். ஐயப்பன், ஐயனரப்பன், மணிகண்டன். ஆமலிக்கு போட்டு உலகத்துக்கே தெய்வம் என்று நினைச்சு ஐயப்பன் 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 மணிகண்டன். ஒரு ஐயப்பனா ஒரு வருஷம் மாலை போடுந்தா உலகத்திலே ஒரு அழகான பிள்ளை படைத்து உலகமெல்லாம் அவனை தொழுமணி செய்து விட்டு உலகத்திலே மார்கண்டேயன் என்று சொல்லக்கூடியவனுக்கு என்றும் 16 வயதை கொடுத்து அப்படி கேட்டவர்க்கெல்லாம் வரத்தை கொடுப்பேன். அரக்கரெல்லாம் ஓடாடி வருவார், வரத்தை வருவார்கள், கடைசியில் அழிந்து போவார். ஆமா, இருந்த போதிலும் சக்தி கோபத்தோடு இருப்பார். கடவுளை பார்க்க வேண்டும் என்று அதிசீக்கிரமாக இடது பாகத்துக்குரிய சக்தி அல்லவா அதிசீக்கிரமாக அழைத்து புறப்படு.
ஆமா படியாளுகிறாரு ஆமாப்பா சரிமா என்ன இல்லம்மா படியாளுகிறவரும் கூட்டுறாரு அனைத்து ஜீவராசிகளுக்கும் படிகளுக்கும் கர்த்தாவை கொண்டு வருகின்றார் சத்தியம்மா ஆமா உடம்புல வலு அனைவருக்கும் சக்தியை கொடுத்து அவர்கள் உடனே சுகுந்து எந்த விதமான குறையும் இல்லாமல் அழகாக வாழ வைத்து வருகிறோம் இருந்தாலும் எல்லாரும் கொடுக்குறேன் ஏன் எனக்கு கூடாமா என்ன கொடுக்கல கொடுக்கல இல்லம்மா இருக்கிற சக்தியே போதும் யார் யார் எவருக்கு என்னென்ன பொருள் தேவையோ அந்த பொருளுக்கு அவர்கள் அழகாக கொடுத்து ஓய்த்து கொண்டு வருகின்றோம் உனக்கு இதுக்கு மேற்கொண்டு அழகாக கொடுத்து வச்சுக்கோ கொஞ்சம் கொடுத்தனா கொஞ்சம் என்ன சார்லானே உன்ன கொஞ்சம் கொடுத்துட்டு வச்சுக்கோ உன் உடம்பு தேராது ஏமா ஆமா ஒரு நாளைக்கு ஊர்ல உதப்படுறதுக்கு சொல்றேன் ஆமா சரி சரி அப்படிதான் இருந்தாலும் பதியை பார்க்க வேண்டும் புறப்படு
நிம்மதியாக வாழ்ந்திருக்க வேண்டும். இருந்த போதிலும் அதிகாலை எழுந்த அம்சங்களை முடித்து அமர்ந்திருக்கின்ற வேளையிலே பூமாதேவி ஓடோடி வந்தார். ஓடோடி வந்து என்ன தெரிவித்தார்? என்னவென்று தெரிவித்தால், உலகத்திலே பூமியுடைய சுபகாரம்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்னார். பூமிவாரத்தை என்னால் தாங்க முடியவில்லை என்று உன்னிடத்திலே வந்து முறையிட்டார். நீதான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று என்னிடத்திலே முறையிட்டார். உன்னிடத்திலே கூறியதற்கு நீங்கள் என்ன தெரிவித்தீர்? ஆனால் பூமி பாரத்தை தீர்த்து வைக்கிறேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். சுவாமி, பூமி பாரத்தை தீர்த்து வைக்கின்றேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டீர். அது எவ்விதமாக பூமி பாரத்தை தீர்க்க போகின்றீர்? அதுதான் ஒன்று புரியவில்லை. சக்தி அனைத்து தெரிந்த சக்தி அல்லவா இந்த உலகத்திலே? சக்தி சார்ந்த உலகம் இருவரும் கலந்து பேசினால்தான் அதற்கு உண்டான உபாயம் இருக்கும். அதனால்தான் உன்னை அழைத்தேன் சக்தி. சுவாமி, நானா வாக்கு கொடுத்து விட்டேன். ஆமா, ஆனால் பூமியுடைய சுபகாரம் தீர வேண்டும். சுபகாரம் தீர வேண்டும். அப்படி என்றால் நம்மிடத்திலே ஒரு பிள்ளை இருக்கின்றது அல்லவா? ஆமா, வேம்பன் இருக்கின்றார். ஆமாம், அந்தவனை அழைத்து அவனை அழைக்க வேண்டும் சுவாமி. அழைத்து அதற்கு உண்டான உபாயத்தை கூறினால் பூமி பாரத்தை தீர்த்து விடலாம். அப்படியா? ஆமா. காவல் நந்தி தேவா, ஓடோடி வா. நந்தி அதி சீக்கிரமாக சென்று வேம்பனை அழைத்து வா. புறப்படு. கைலாச மலையிலே சிவபெருமானுக்கு தொண்டு செய்து வரக்கூடிய அடியேன் வீராஜாம்புவன். வணக்கம்மா. நல்ல கேட்டுங்கப்பா, நாம போய் வணங்குறதாக அவன் நல்லா இருந்தான். எப்படி பாரியா? காலங்கள் மாறிவிட்டது. நல்ல சரி, சத்தியம் உமா மகேஸ்வர தாய் சந்தி உன்னை வரப்படியா? அப்பா அம்மா இருக்கிறாங்களா? வணங்கலாம். உங்க அப்பா உங்க அம்மா பத்தாவது கூட்டு விடுவேன். தங்களை மறந்து விட்டேன் என்று கோவ வேண்டாம். அம்மா சக்தியே தரணும், உனது பாதம் சக்தியே தரணும்.
அப்படி இருந்தாலும் காவலனை விடுத்து அது சீக்கிரமாக அழைத்த காரணம் என்ன? காரணமாகத்தான் அழைத்து சொல்லுங்கள். அதிகாலை எனது நாமஸ்திகளை விடுத்து உண்மை அமர்ந்திருக்கின்ற வேளையிலே பூமாதேவி ஓடோடி வந்தால் தஞ்சம் தஞ்சம் என்று ஓடோடி வந்தார். சரி, ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆபத்தா என்ன உனக்கு என்று சொன்னேன். சொன்ன உடனே உலகத்திலே அக்கிரமங்கள் அதிகமாகிவிட்டது. அடே, உலகத்திலே அக்கிரமங்கள் அதிகரித்து விட்டது. அதனால் உன்னுடைய சுபகாரம் என்ன தாங்க முடியவில்லை என்று சொன்னார். ஆனா கண்ணீர் விட்டு கதறினாள். நீங்கள் என்ன உரைத்தீர்கள்? ஆனா உன்னுடைய சுபகாரம் தீர்த்து வைக்கிறார் வாக்கு கொடுத்து விட்டேன். சரி, தீர்க்க வேண்டியதானே. அதனால் உனக்கு ஒரு வேலை தருகிறேன். எனக்கு வேலையா? என்ன வேலை கூறுங்கள், தட்டாமல் செய்து வருகிறேன். ஊழாகம் சென்று பழுத்த பழமுதிர பழுத்த பழமுதிர பழுத்த பழமுதிர என்று பரசாட்டம். அப்படியா? நான் சென்று வருகிறேன். நீ சென்று வாங்க, சென்று வாங்க. இப்பொழுது ஊழாக சென்று ஒரு வெட்டியனாக இருந்து என்ன செய்ய போகிறேன்? பழுத்த பழமுதிரை என்று பரசாட்டம் வர வேண்டும். புறப்படி போகலாம். பழுத்த பழமுதிரை, பழுத்த பழமுதிரை, பழுத்த பழமுதிரை போட்ட தண்டோரா. பழுத்த பழமுதிரை, பழுத்த பழமுதிரை, பழுத்த பழமுதிரை போட்ட தண்டோரா. பழுத்த பழமுதிரை, பழுத்த பழமுதிரை, பழுத்த பழமுதிரை. 3 திக்குகள் சென்று பழுத்த பழமுதிரை என்று பறைசாற்றி விட்டேன். 4வது வீதி காலூர் கம்மாளர் வீதியிலே சென்று பழுத்த பழமுதிரை என்று பறைசாற்ற வேண்டும். புறப்பட்டு போகலாம். அம்மா புலியரம்மா தாயே தாயே பொய்து வஞ்சம் பொய்து போனா. ஏடா புள்ளேர் அம்மா தாயா, புள்ளேர் அப்பாவா, புள்ளேர் அம்மா தாயா? யாரோ வராண்டா யாரோ யாரா எப்படா குத்து மக்கா? பழுத்த பழமுதிரை, பழுத்த பழமுதிரை, பழுத்த பழமுதிரை போட்ட தண்டோரா. சென்னையின் அக்கிரமங்கள் ஒரே மதுபானங்கள் அறிந்துவிட்டு நல்லவன் யார் என்று தெரியவில்லை, கெட்டவன் யார் என்று தெரியவில்லை. குடிக்கார மக்கள் இப்படிதான் இருப்பார்களா இந்த பூலகத்தில்? குடிக்கிற பசங்கள் நாடு பெற்ற பசங்கள் செய்கின்றான் குடித்து விட்டு வீதியிலே கம்மார வீதியிலே நம்மளை வெல்வதற்கு யாரும் கிடையாது. குடிக்கக்கூடிய கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? அப்படி இருக்கும்போது
காயூர்லாம் தானே இது விஷயமே. காயூர்லாம் போவாங்க. அங்கடா நான் தான் போறதுனால இப்படியா பாய் இல்லையுமா உத வாங்கின மாதிரி ஆக்கூர்ல கல்குடியர்கள் மதுபானத்தை அறிந்துவிட்டு கல்லினாலும் முள்ளினாலும் அடிக்கின்றார்கள். தீமை செயல் செய்கின்றார்கள். பெற்ற தாய் என்று தெரியவில்லை, மனைவி என்று தெரியவில்லை. நம்ம அது மாதிரியா செய்யறோம். நம்ம நானா ஆக்கூர்ல பூக்கு மாட்டு செத்துருப்பேன். நீ வச்சு தெலுங்குத்தை வச்சுக்கிற பத்தி ஆக்கூர்ல நீ ஆட்டுக்கடா சிரிப்புறாரு சிரிப்புறாரு ஆளையா வெட்டடி அந்த ஆட்டுக்கடா எனக்கும் போது அதிகரித்து விட்டது. சிவபெருமான உரைத்ததை மறுத்து நம்மளுக்கு போது அதிகமாக பழமுதிரை என்று படசாத்து உரைத்தார். ஆமாம், அதை மாற்றி உரைக்க போகிறேன். காய் உதிர, கனி உதிர, பூ உதிர, பிஞ்சுதிரை, 6 மாத பின்னம் கருவில் இருக்கின்ற வருகிறேன். ஆளு போதில நல்ல ஒரு விட்டு போயிடுற ஆளு போதில ஏறி போச்சு எங்களுக்கு. பழுத்த பழமுதிரை என்று படசாத்திவா பூலோகம் சென்று என்று உரைத்தீர்கள். நீங்கள் பூலோகம் சென்று 3 திக்குகளும் படசாத்தி வந்தனால் 4வது வீதி காலூர் கம்மாள வீதியிலே சென்று கல்குடியர்கள் மதுபானத்தை அறிந்துவிட்டு கல்லினாலும் முள்ளினாலும் அடித்தார்களோ? அவ அறிந்த மதுபானத்தை என்ன அறிய செய்தார்கள். அதை அறிந்தின உடனே எனக்கு புத்தி மாறிவிட்டது, பாவம் அதிகரித்து விட்டது. நீங்கள் உரைத்ததை மறுத்து காய் உதிர, கனி உதிர, பூ உதிர, பிஞ்சுதிர, 6 மாத பிண்டம் அலறி உதிர என்று படசாட்டி விட்டு. அப்படியா? நான் சொன்னதை மறுத்து நீ சொன்ன பிரகாரம் படசாட்டி விட்டாயா? ஆனா என்ன சொன்னாய்? எதற்காக வேண்டாம் மீது இவ்வளவு கோபப்படுகின்றேன்?
சக்தி ஒரு விதை போடுகிறோம், செடியாகி அது பூவாகி பிஞ்சாகி காயாகி கனிந்தால் தானே பழம். வெகு நாட்களாகின்றது. வெகு நாட்களுக்கு பிறகு ஒருவர் இறந்தால் உன்னால் அந்த பூமி பாரத்தை தீர்க்க முடியாது. அதனால் ஆகையால் வேம்பான் கூறியது சரி. அப்படியா? ஆமா. அவன் மீது எதற்காக இவ்வளவு கோபப்படுகின்றேன்? ஏன் என்னுடைய வார்த்தையை தள்ளி பேசினான் அல்லவா, அதனால் கோபப்பட்டேன். சுவாமி இருந்தாலும் சொன்னது குற்றமே. அதனால் உலகத்திலே கைலாயத்திலே இருக்க அருகல் ஏற்றவனி. அப்படியா? ஆமாம் சாமி, நான் அப்படி எங்க நான் செல்வது? என்னுடைய வார்த்தை தடுத்து பேசினாய் அல்லவா, நீ பூலோகத்திலே வெட்டியான எப்படி வாழ்வேன், நான் எப்படி பிழைப்பேன், எப்படி உலகத்திலே நான் ஒரு வெட்டியானாக பிறக்க வேண்டும் என்று உழைக்கிறேன். அப்படி நான் வெட்டியானாக பிறந்தால் என் வழுத்து ஜீவனை நான் என்ன செய்வது சுவாமி? வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? வருகின்ற பிணங்களை எரிப்பது புதைப்பது உடைய கடமை. வருகின்ற பிணங்களை நான் எரிப்பதும் புதைப்பதும் என் வேலை. அதை செய்தால் என் வழி செய்தால் ஜீவனை கொடுப்பார். என்ன? கால் காசு, உழந்துண்டு, வாய்க்கருத்து கொடுப்பார்கள். இதை வைத்துதான் உடைய ஜீவனம் உழைக்க வேண்டும். அதேடி சுடுகாட்டிலே சுடுகோல் கரத்திலே தாங்கி வருகின்ற பிணங்களை எரிப்பதும் புதைப்பதும் இந்த வேலை செய்தால் அதற்கு சன்மானம் கொண்டு வருவார்கள். உழத்துண்டு, கால்பணம், செப்பு காசு, வாய்க்கரிசி, இதையெல்லாம் வைத்து என் வைத்து ஜீவனமாக நான் பிழைக்க வேண்டும். அப்படி நான் செய்கின்றேன் சுவாமி. அப்படி இருந்தாலும் அந்த சுடுகாட்டிலே உங்களுடைய காட்சி எங்கள் இருவரு காட்சி எனக்கு கிடைக்க வேண்டும். ஆமா, சிவன் ராத்திரி என்று ஒரு நாள் வரும். ஆமா ஆமா, இருவரும் நான் காட்சி அளிப்போம் என்று தினம். அதேடி இந்த மயான கொள்ளையிலும் சுடுகாட்டில் நடனமாடுவீர்கள். சிவன் ராத்திரி அன்றைக்கு நாங்கள் இருவருமாக உமக்கு காட்சி கொடுக்கின்றோம். போகட்டும், சொல்கிறேன். சென்று வாவா. சுவாமி, இருவரும் பேசுகின்ற வேளையில் வார்த்தையாடிக் கொண்டிருக்கும் நேரத்திலே ஏதோ வீடுகளை கேட்கின்றது. சரி, நாரதர் வரட்டும், பார்க்கலாம்.
விளக்கு இது மேல செஞ்சிட மாட்டேன். நல்ல பையன் தெரிஞ்சுட்டேன். விளக்கு ஆமா. இப்ப நான் சொல்றேன் நான் யார் என்பதை விளக்கு வச்சுருங்க. என்னுடைய ஆவதேவோ நாரத மகாமுனிவர். அதே திருவோல சந்தாசரி நாரத மகாமுனிவர். எப்படி தெரிந்தால் எப்படிங்க? என்னுடைய பிறப்பு தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட சாபம் தெரியுமா? சாபம் எப்படி என்றால் உலகத்திலுமாக ஓம் நமோ நாராயணா நாராயணா அப்படி என்று பகவானாய் விளக்கக்கூடிய எம்பெருமான் இந்த உலகத்திலுமாக தானே கோவிந்தா நாராயணா நாராயணா அப்படி என்று பகவான் சிருஷ்டித்தார். ஆமாம். அவர் சிந்தனையில் இருக்கும்போது இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆமாம். அவர் நினைத்த நேரத்தில் பகவானுடைய ஸ்ரீமன் நாராயணா விளக்கக்கூடிய மகாவிஷ்ணு அவருடைய தொப்புள் கொடியிலே முதலாக ஒரு தாமரை மலரை சிருஷ்டித்தார். அந்த தாமரை மலரில் 7 இதழ்களை உள்ளது. 7 இதழ்களை விளைக்கிறார். அந்த 7 இதழுக்கு அந்த 7 இதழுக்கும் உலகத்திலுமாக சப்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய 7 ரிஷிகளை படைத்தார். 7 ரிஷிகளை விளைக்கிறார். அந்த 7 இதழ்களிலே இருக்கக்கூடிய ரிஷியுடைய பேர் தெரியுமா? ஆமாம். ஆங்கிரசன் கிருது யமனகிரி தூர்வாசர் இப்படி சொல்லக்கூடிய அந்த 7 மகரிஷிகளும் பெருமையாக இந்த உலகத்திற்காகத்தானே அவர்கள் என்ன சொல்றாங்களோ அப்படியே சிவபெருமானுக்கு ஒப்பாராக அந்த சப்தரிஷிகள் என்று சொல்வார்கள். ஆமாம். தேவர்களுக்கெல்லாம் முதன்மையாக 7 சப்தரிஷிகளை படைத்தார். உடனே பார்த்தார் தொப்புள் கொடியிலே இந்த உலகத்திலுமாகத்தானே மக்களை படைக்க வேண்டும். மக்களுக்காகத்தானே நான்கு வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை படைக்க வேண்டும் என்று நினைத்தார். உடனே என்ன செய்தார்? 4 வேதங்களை உற்பத்தி செய்தார். அது என்னென்ன? எது ருக்கு சாமம் அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை சிருஷ்டித்தார். ஆமாம். அந்த 4 வேதங்களை அதை படைத்தும் அதை யாரிடத்திலே கொடுத்தார்? அந்த 4 வேதத்தை இந்த உலகத்திற்காக இயக்க முடியும் அப்படி என்று உடனே என்ன செய்தார்? பிரம்மதேவரை படைத்தார். பிரம்மதேவரை சிருஷ்டித்த உடனே அந்த 4 வேதத்தை கொண்டு போய் பிரம்மதேவனை கொடுத்துட்டார். பிரம்மதேவன் அந்த 4 வேதத்தை வைத்துக்கொண்டு உலகத்திற்காக இழக்க வேண்டும் என்று நினைக்கிறாரு. படைக்கு தொழிலாக விளங்கக்கூடிய என்ன செய்தார்? நமக்கென்று ஒரு பட்டினம் வேண்டுமே அப்படி என்று பார்க்கிறார். அந்த பிரம்மதேவன் என்ன செய்தார்? இந்த உலகத்திற்காக ஒரு பிரம்ம உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த உலகத்தை சத்திய உலகத்தை ஏற்படுத்தினார். சத்திய உலகத்தை ஏற்படுத்திய உடனே நமக்கென்று இந்த பட்டினம் ஏற்படுத்தினோம். நமக்கு பின்னாடி ஒரு குழந்தை வேண்டும் அப்படி என்று அவர் என்ன செய்தார்? பிரம்மதேவன் படைக்கு தொழிலாக இருக்கக்கூடிய முதலிலே ஒரு பிள்ளையை சிருஷ்டிக்க வேண்டும் என்று ஒரு பிள்ளையை சிருஷ்டித்தார். அந்த பிள்ளை அப்பா பேரையும் சொல்லல. ஆமாம். அம்மா பேரையும் சொல்லல. அது என்ன சொல்லுது? என்னன்றி நமோ நாராயணா நாராயண. அந்த நாராயணன் சொன்னது யாரு? அவர்தான் இந்த நாரதன். முதலாக உலகத்திலே நமோ நாராயணன் என்று சொன்ன உடனே என்னுடைய தந்தையை பார்த்தார். நம்ம பேரை சொல்லுன்னு பார்த்தா நம்ம பேரும் சொல்லல. தாயுடைய பேரை சொல்லுன்னு பார்த்தா தாயுடைய பேரை சொல்லவில்லை. அப்படின்னு சொல்ல என்ன ஒண்ணுமே பார்க்கிறார். அவர் இஷ்டத்துக்கு நான் போறேன். உடனே என்ன செய்தார்? இந்த குழந்தை நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல நான் நமோ நாராயணனை திருமாடி கொண்டு இந்த 3 உலகத்தையும் நான் சுற்றி வருகின்றேன். என்ன செய்தார்? பார்க்கிறார். ஒரு பிள்ளையை பெற்றோம். அந்த பிள்ளை தெய்வத்தில் நாராயணன் பேர சொல்லி போயிடுச்சு. மறுபடியும் இந்த உலகத்திற்காக ஒரு பிள்ளை இழக்க வேண்டுமே அப்படி என்று மறுபடியும் ஒரு பிள்ளையை சிருஷ்டிக்கின்றார். அவன் தான் சக்கேஸ்வரன். பிறந்த உடனே அவனுடைய குழந்தை பாரு. நான் நாராயணன் போயிட்டேன். பிறந்த உடனே தந்தையே இந்த 4 வேதத்தை என்னுடைய கரத்திலே கொடுக்க வேண்டும் அப்படின்னு போய் தந்தை கேட்கிறான். பார்த்தா என்னுடைய தந்தையை வளர்க்கிற பிரம்மதேவன் அட பாவி யாருகிட்ட எந்தெந்த பொருள் கொடுத்தாலும் அவங்க தாண்டா வச்சு பரிபாலம் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட கொடுத்தா இந்த உலகம் செய்யுமா? முடியாது. உலகத்தை அழித்து விடுவாங்க. அப்படி என்று அவர் என்ன செய்தார்? கொடுக்க மறுத்து விட்டார். உடனே என்ன செய்தார்? தக்கன் என்ன செய்தார்? அவர் ஒரு படைக்கும் தொழிலாகத்தானே அவர் என்ன செய்கிறார்? முதலாக உலகத்திற்காக 1 லட்சம் ஆண் பிள்ளைகளை என்றார். 1 லட்சம் ஆண் பிள்ளைகளை இருக்கின்றார். 1 லட்சம் ஆண் பிள்ளை பிறந்த உடனே ரொம்ப குதூகலமா இருக்கிறார். மறுபடியும் என்ன செய்தார்? ஜோடி வீசுமே அப்படியே அந்த குழந்தைய பிறந்த உடனே உடைய பாட்டனாக விளங்கக்கூடிய பிரம்மதேவன் இந்த 4 வேதங்களை கொடுக்க எங்கே ஓடி ஒழித்து பெற்றார். அவரை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அந்த 4 வேதங்களை கைப்பற்றி வாருங்கள் அப்படி என்று அந்த குழந்தை 1 லட்சம் பிள்ளைகளை அனுப்புகின்றார். இந்த குழந்தைங்க போகுது.
அப்படி தேடிக்கொண்டு போற வழியிலே அந்த வழியில நான் செல்கிறேன். நீங்க செல்கின்றீர். சென்ற உடனே குழந்தைங்களா என்னடா போறீங்கன்னு கேட்டேன். ஆமா. அப்ப சொல்லுது, ஐயா என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய தக்கரேஸ்வரன், ஆமாம், அவருடைய என்னுடைய பாட்டல் இருக்கின்றாரே பிரம்மதேவன் அவர் இடத்துல இருக்கக்கூடிய 4 வேதத்தை கைப்பற்றுவதற்காக செல்கின்றோம். அவர் எங்க தாத்தா கொடுத்தா பாப்போம், இல்லன்னா அவர் தலையை வெட்டி தூக்கி விடுவோம். தலையை வெட்டி விடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் யார் தெரியுமாடாங்க, நான் தாண்டா அவங்க பெரிய பண்ண, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, அவருக்கு என்ன வேணும், உங்க பாட்டை நீங்கள் தேடிக்கொண்டு போய் அவரை பார்க்கணும்னா இது வரைக்கும் இந்த மலையை சுத்தி போனீங்கன்னா, மலையை சுற்றி வந்தால் ரொம்ப நேரமாகும். ஆனால் இந்த மலையில நான் ஒரு வழி சொல்றேன், இந்த மலைக்குள்ள உள்ளே பூந்து அண்ணாண்டு போறீங்கன்னா சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாங்க. அது என்ன குகை? அதுதான் அக்னி என்று சொல்லக்கூடிய அக்னி சுவாலயம் என்று சொல்லக்கூடிய குகை. அக்னி சுவாலயம். இதுல உள்ள போனீங்கன்னா யாரு தேவர் மூவர் யாரா இருந்தாலும் சரி உள்ள போசல மனுஷனா போவாங்க. வெளியே வரும்போது மொத்தம் சாம்பலா வரும். அப்படி இருக்க உடனே என்ன செய்தார்? என்னுடைய வார்த்தையை கேட்டு இந்த 1 லட்சம் பிள்ளைகளை உள்ள போச்சு பாரு. ஆமா, மொத்தம் சாம்பலா வெளியே அதுவே மொத்தமே சாம்பலா வந்த உடனே பார்த்தான் தக்கன். அதே நாரதா எப்பொழுது கலகவாசனை ஏற்படுத்தி என்னுடைய குழந்தைகளை கொன்றாயோ உனக்கு நான் கொடுக்கிறேன் சாபத்தை நாளைக்கு ஓர்கலகத்தை செய்யாவிட்டால் உன்னுடைய சிரமம் 1000 சுக்கலாக போக கனவு. அப்படி தக்கன் சாபமிட்டார். அப்படி தக்கன் சாபமிட்டார். அப்படி இருக்கிற பொழுது மறுபடியும் தக்க யாகம் பண்றான். அப்படி யாகம் பண்ணும்போது 51 பெண்கள் பிறகுறாங்க. 51 பெண்கள் பிறகுறாங்க. அந்த யாகம் அதோட நின்று போச்சு. அந்த கதை சொல்ல போனா அது போய்கொண்டே இருக்கும். நான் பிறந்து ஒரு நாளைக்கு ஓர்கலகத்தை செய்யாவிட்டால் என்னுடைய சிரமம் 1000 சுக்கலாக போக கடவுது போய்விடும். என்னுடைய தாய் தந்தை தெரிஞ்சுக்கியா? நான் பிறந்த சாபத்தை தெரிந்து கொண்டேன். அப்படி இருந்தாலும் இந்த தினம் நான் மூவுலகம் சென்று அப்படி கலகம் செய்வேன். என்னுடைய சிரம் தப்பிச்சுவா. இந்த தினம் கலகம் இல்லை தெரியவில்லை. பொழுது அஸ்தமாகிறது. என்னுடைய சிரமம் எடுத்துவிடும் போல இருக்கிறது. ஆனால் இன்றைய தினமும் நான் கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் எங்கு சென்றால் கலகம் கிடைக்கும் என்று என் ஞான திசையா சற்று விட்டு பார்க்க நாசமா போனவனே என் ஞானத்தில் கலகம் வந்து விட்டதுன்னு சொன்னப்பா. கலகம் வந்துச்சா? அட பாவி, வந்துச்சு. தண்ணி வருது. எனக்கு தக்க யோசனை கிடைத்து விட்டது. இதே தனியாக செல்கின்றேன். எங்கே என் தாத்தா பாட்டி இருக்கிறார்களே, ஆமாம், கைலாயம் சென்று என்னுடைய கலக முட்டை முதலில் ஆரம்பிக்கின்றேன். புறப்படு மகளாம். மாதவன், ஆஹா, கைலாயம் வந்து விட்டோம். ஆமா, இந்த கைலாயத்தில் பெருமை பார்த்தியா?
இங்கன்னா கொஞ்சம் பத்து எதிர்க்கும் ஜெகதோஷியா வீசுதுங்க. ஜோதியா வீசுதா? ஜோதி வீசுது அப்படியே. அப்படியா? குலோப் ஜாம் லைட்டு என்ன மொத்த பாரு பல பல பல்லுக்குது அப்படியா. நீலகிரி மலைன்னு சொல்லுவாங்க. அதே அப்போ என்னுடைய தாத்தா பாட்டி நீ இதுவரை பார்க்கல. நான் பாக்கல. உனக்கு தெரியாது. பூனக்கண்ணு எனக்கு ஞானக்கண்ணு. அதே இப்போ இது சென்று என் தாத்தா பாட்டி உனக்கு நீ போய் பாரு. நமஸ்காரம் ஐயா என்ன தாத்தா நீ நின்றாலே கலகம் வந்தாலே கலகம். ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருந்தது. ஆமா, அந்த நேரத்தில் ஒரு கனியை கொண்டு வந்து உங்கள் குடும்பத்திலே ஒரு பெருத்த கலகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நாரதன் கலகம் நன்மையில் முடியும் என்பார்கள். ஆமா உண்மைதான். அப்படி அதனாலதான் பழனி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒரு தனி அவதாரம் உண்டு. ஆண்டியாக இருக்கும்படியாக ஒரு அவதாரமே ஏற்படுத்தி பழனி மலையிலே சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் காட்சி தரும்படியாக காசு கொடுக்குறீங்க. ஆட்சி கொடுக்குறீங்க, காட்சி தருகிறேன். அதான் அப்படி இருக்கு. ஏன்பா பேச வராதா உனக்கு? வாயில பல்லு மாட்டிச்சு நாக்கலாம். சரி இருக்கட்டும். இருந்தாலும் இன்றைய தினம் என்னுடைய கலகத்தை துவக்க வேண்டும் என்றால் தகுதியான நேரத்தில் வந்திருக்கேன். ஆமா, இப்போ இது ஆரம்பிக்க வேண்டும். இப்போ சென்று பார்த்தா உலகத்தை நான் சுத்தி வரக்கூடியவன் அல்லவா? வருகின்ற வேளையிலே எனக்கு ஒரு சந்தேகம் நீண்ட நாளாக நாரதா. அப்படியா? ஆமா. என்ன சந்தேகமோ? கற்புள்ள மாதவன் விண்ணில் உண்டா மண்ணில் உண்டா நாரதா? என்ன சிரிக்கிறாய் நாரதா? ஆண்டவனே, இதற்காக அல்லவா நான் எடுத்து வந்திருக்கேன். எப்படி உலகத்தை மூன்று உலகத்தை சுற்றி வருகின்றேனே. மூன்று உலகத்தை வளம் வந்து சுற்றி வருகின்ற வேளையிலே அப்படி சுற்றி வரக்கூடிய நேரத்திலே கன்னியாகுப்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டினத்திற்கு சென்றேன். கன்னியாகுப்தம் பூலோகத்திலே கன்னியாகுப்தம் என்று சொல்லக்கூடிய பட்டினத்திலே அங்க எப்படி தெரியுமா? ஆண்டவா, உங்களுக்கு அறியாதது ஒன்றுமில்லை. நான் பார்த்தது சொல்லுகிறேன். அந்த கன்னியாகுப்த பட்டினத்திலே ஜமதக்கிரி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் இருக்கின்றார். ஜமதக்கிரியுடைய பாரியாளா விளங்கக்கூடிய அவருடைய மனைவி ரேணுகா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கின்றார். மானிட பெண். அந்த பூலோகத்திலே மானிட பெண்ணாக இருக்கக்கூடிய உலகத்திலே கற்பிலே சிறந்தவள். ஒருவருமே கிடையாது. என்ன உலகத்திலே கற்பிலே சிறந்தவள் கலைமகள், அலைமகள், மலைமகள், முப்பெருந்தேவனை யாருமே இருக்கக்கூடாது. ஏன்? என் பாட்டி இருக்கிறார்களே, கலைமகள், அலைமகள், மலைமகள், இந்த மூவரை விட அந்த மானிட பெண்ணா இருக்கக்கூடிய ரேணுகா தேவி அவள் கற்பிலே சிறந்தவள். எப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? அந்த கற்பிலே சிறந்தவள் என்றால் உலகத்திரமாக ஒரு பெண்ணாகப்பட்டவள் போகின்ற பொழுது
அந்த கன்னியாகுமரி சொல்லக்கூடிய பட்டணத்தில் இருந்து தன்னுடைய கணவனுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் என்று செல்வார் நதிக்கரைக்கு. அப்படி நதி பிரம்மபுத்திரா என்று சொல்லக்கூடிய நதிக்கரைக்கு சென்று தன்னுடைய கட்டுடைய மகிமையால் அப்படியே மணலை ஒன்றாக சேர்ப்பார். மணலை சேர்த்தவுடனே அந்த மணலை குடமாக மாறிவிடும். குடமாக வருமா? அந்த குடமாக மாறிய அந்த குடத்தை எடுத்து தன்னுடைய பாதம் என்று சொல்லக்கூடிய பாதத்தினால் நடந்து சென்று நீர்நிலையில சென்று கங்கையிலே அப்படி விரலால் சுற்றினால் அந்த குடம் நிரம்பிவிடும் ஜலம். அப்படி நிரம்பிய உடனே அது மட்டுமல்ல, அதை எடுத்து இடையில வைத்துக் கொண்டு மாவிலை, கற்பை, புஷ்பம் இப்படி சொல்லக்கூடிய அனைத்து பொருளை எடுத்துக் கொண்டு வந்து கணவனுக்கு பின் தூங்கி எழுந்து அண்ணவருக்கு பாத பூஜை செய்து அறுசுவையோடு அன்னம் அளித்து அருமையாக கணவனையே கற்கண்டு தெய்வம் என்று வணங்குகின்றால் அவளை போல் பத்திரி ரேணுகாவை தவிர வேறு ஒருவருமே கிடையாது. கற்பிலா மிகுந்தவள் ரேணுகா. என்ன பாட்டி உனக்கு கோபம் வருது? உலகத்திலே ஒரு பெண் இருக்கிறாள் கற்பிலே சிறந்தவள் அப்படின்னு அதைத்தானே சொன்னேன். வருது என்னை விட உலகத்திலே கற்பிலே சிறந்தவள் இருக்கின்றாள் என்று கூறுகின்றாயே. என்ன பாட்டி உலகத்திற்காக நடந்த விந்தையை சொன்னேன். இதற்கு உங்களுக்கு நடந்த விந்தையா? உலக மக்கள் பாமர மக்கள் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய கணவரோ இந்த இடத்திலே இருந்து என்னை பார்த்து ஏளனமாக சொல்லுவாய் பள்ளிக்கு இந்த வார்த்தையை கூறுகின்றாயே. உலகத்திலே ஒரு பெண் இருப்பதை நீ கண்டாயா? பாட்டி நான் நேராக சென்றேன். அப்படி சுற்றி வருகிற வேலையை அவள் செய்யக்கூடிய அந்த பாத பூஜையோ ஆஹா உலகத்திலே ஏன் நீங்க இருக்கிறீர்களே பாட்டி கற்பிலே சிறந்தவர்கள் யார் யார் என்று சொல்லலாம். ஆனால் கலைமகள் மலைமகள் என்று 30 தியாகிகள் உங்களை விட ஒரு மானிட பெண் அவள் தான் கற்பிலே சிறந்தவர்கள் நான் கண்டார பார்த்தேன். அதைத்தான் வந்து சொன்னேன். என்ன வார்த்தை கூறி கொண்டிருக்கின்றாய்? கலைமகள் அலைமகள் மலைமகள் எங்களை மூவரை விட உலகத்திலே ஒருவர் இருக்கின்றாள் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அப்படியா? பேட்டியாய் நாதனை கோயே பேட்டியாய் நாதனை கோயே பேட்டையோ கற்பனை கேளியே பேட்டியாய் நாதனை கோயே நாட்டில் விடுவோம் அவர் நாட்டில் விடுவோம் நாட்டியாகவே வேட்டியாக உங்கள் இருக்க வேண்டும். அப்படி கட்டுப்பட்டவளாக இருந்தாலும் உலகத்திற்காக எத்தனையோ இந்த யுகத்திலே பரிவத்தில் நடக்கிற விந்தைகளை பார்த்தால் கணவன் என்றால் அவளை போல ஒரு பத்திரி பெண் மானிட பெண் அவளை போல் இந்த உலகத்திலே கற்பிலே சிறந்தவள் ஒருவருமே கிடையாது. நான் கண்டறிந்த உண்மை. இந்த உலகத்திலே பாமர மக்கள் என்னை விட கற்பிலே சிறந்தவள் இருக்கின்றாள் என்றால் இந்த உலகத்திலே இருக்கவே கூடாது.
பாட்டி சொல்லுகிறீர்? நாரதா, உலகத்திலே முப்பெருந்தேவி நீங்க இருக்கிறீங்க. தலைமகள் அலைமகள் மலைமகள் எங்களை மூவரை விட இந்த உலகத்திலே தெய்வமாக போற்ற வேண்டுமே தவிர அடுத்த பாமர மக்களை ஒருவரும் போற்றக்கூடாது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டுமா? இந்த கழகத்தை என்னுடைய கணவர் இருக்கும் பொழுது இந்த இடத்திலே வந்து கூறினாய் அல்லவா, அதற்கு ஒரு உபாயம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நான் அந்த ரேணுகையின் கற்பை பங்கப்படுத்த வேண்டும். என்ன இது விந்தை? நானும் நித்திய பிரம்மச்சாரி, அன்னுடைய கற்பை நான் அழிப்பதா? என்ன பாட்டி? பாட்டி, நீங்கள் சொல்லுது எப்படி இருக்கிறதா? உலகத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தேன். அவங்களுக்கு தான் ஒருத்தர் அதிகமா நகை போட்டுதான் மற்றவங்களுக்கு பிடிக்காது. அவங்க தான் இதை பத்தி நிறைய பொறாமை. ஆனால் உலகத்திலே கடவுளாக விளங்கக்கூடிய 30 தேவர்கள் நீங்கள் உங்களை விட ஒருவர் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன். இது தவறல்லவா? இந்த உலக நாட்டு மக்கள் அனைவருமே என்னை பார்த்து ஏழுவாக சிரிக்கும் அளவிற்கு உன்னுடைய வார்த்தை இந்த இடத்திலே வந்துவிட்டது. அப்படி என்றால் அவள் என்னை விட கற்பிலே சிறந்தவராக இருக்க முடியாது. உன்னால் போக முடியுமா முடியாதா? என்ன இது? அப்படி நான் சென்று அந்த கற்பை அழிக்க முடியாது என்றால் அதற்குள்ள ஒரு சோகுள்ள வார்த்தையோ அப்படி நான் சொன்னால் அதற்கு பிறகுதான் என்ன விடுவீங்க, சாபத்தை கொடுத்துருவீங்க. ஆமா. என்னையா இது விந்தை? பார்த்தனையா? பாமர மக்களிடத்திலே தான் இப்பேற்பட்ட பொறாமை இருக்கிறது என்றால் உங்களுக்கும் இப்படி என்றால் இந்த நாட்டில் எப்படி? சரி, அதை விடுவோம். அதற்கு உபாயம் நான் ஒன்று சொல்லுகிறேன், அதை கேட்கின்றீரா? சரி, முன்னால் முடியாது, ஆனால் அதற்கென்றால் உபாயத்தை கூறுகின்றாயா? அதையாவது கூறு. தட்டியாய் நாகனை போலே உங்களுடைய வளர்ப்பு மகன் இருக்கின்றானே, 1000 சிரம் 2000 கரமுடைய கார்த்தவீரன் இருக்கின்றான். அந்த கார்த்தவீரனை அழைத்து அவன் சென்றால் அந்த ரேணுகாவுடைய கற்பை அழிப்பான். அப்பொழுது உங்களுடைய புகழ் சிறக்கும், அவருடைய கற்பு போய்விடும். என்னுடைய மகனாக விளங்கக்கூடிய கார்த்தவீரன் வந்தால் இதற்குண்டானது 1000 சிரம் 2000 கரம் அதற்கேற்ற உரம் படைத்தவன். அவன் சென்றால் அவன் உலகத்திலே இருக்கக்கூடிய அவனுடைய விட அழகு யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட அழகை பார்ப்பால் ரேணுகாவுடைய கற்பை அடிப்பால் அப்பொழுது உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். நாரதா, கூறியதற்கு மிக்க நன்றி. நீ உறவாட்டி வா. நாராயணா, என்னை விட்டா போதும். வருகிறேன். நான் வந்து வேற முடிந்தது. வருகிறேன். இந்த உலகத்திலே தலைமகள் அலைமகள் மலைமகள் எங்களை மூவரை விட இந்த உலகத்திலே ஒருவர் என்பது இருக்கின்றார் என்றால் அவரை விட்டு வைக்கலாமா? விடக்கூடாது. ஆகையால் இப்பொழுதே சென்று என் மகனாக விளங்கக்கூடிய கார்த்தவீரனை